சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதி அற்புதமான ஒரு காலத்தை முதல் பகுதியில் தரவிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த மாதங்களாக இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட விலகி நீங்கள் நினைச்சது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக முதல் 15 நாட்கள் இருக்க பெறப்போகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ஒரு ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் முதல் பகுதி உங்களுக்கு அமோகமான அற்புதமான காலத்தை தரவல்லது அப்படின்னாலும் கூட மே மாதம் வரைக்கும், அதாவது இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 15ல் இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள், என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல மாற்றங்கள், சாதகமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் இருந்தாலும் ராசி அதிபதியான சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறது எல்லா விதங்களையுமே நன்மையை தரும் காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தது, தாமதமானது, பண வரவுல தடை, வாய்ப்புகள் தட்டி போகிறது, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உருவாக செய்யும். அதே நேரம் முதல் பகுதி அப்படிங்கிறது நினைச்சது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, இனிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலநிலையை உங்களுக்கு உருவாக்கலாம். ஆனால் பிற்பகுதி அப்படிங்கிறது, 2ஆம் பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக வேலை மற்றும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் அப்படி இல்லைனா குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் 2வது வாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் ரொம்பவே உஷாராக இருங்க. அயல்நாட்டு வணிகம் அப்படி இல்லைன்னா அயல் நாட்டில் வேலை செய்கிறவங்க, சொந்த ஊரை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதுங்க. அதே சமயம் முதல் பகுதி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் ஜாக்பாட் அப்படின்னே கூட சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பெரிய தொகை கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படுங்க. உத்தியோகத்திலையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. கடந்த சில வாரங்களாக தடைபட்டிருந்த பணம் அப்படி இல்லைன்னா வராது அப்படின்னு நினைச்ச ஒரு சில கடன் பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தை வழி உறவுகளால் மற்றும் சொத்துக்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இல்லை வெளிநாட்டு வேற்றுமொழி பேசுபவர்களுக்கு பெரிய ஆதாயங்கள் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறதோ இல்லை நீங்கள் கடனாக எதையோ அது வாங்குறதோ இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் உஷாராக இருக்கிறது அவசியமாகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள், அதாவது உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் அசதி இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வீண் விரைய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறதுங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆரோக்கியத்தில் முழு கவனத்தை செலுத்த பாருங்க. வெளியிடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி வெயில் சமயத்தில் வெளியில் செல்லவும் வேண்டாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் மனக்கவலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உடல் உபாதை விட மனக்கவலையை
சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. இறைவனினுடைய அருளாசி தங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது. கவலையை மறந்து கடமையில் கவனத்தை செலுத்துறது உங்களுக்கு நல்லதையே நடக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியங்க. இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்க வேண்டியது அப்படிங்கிற சபதத்தை காலையிலேயே எடுத்து விட வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்போதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் திட்டு வாங்குறது, தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிறது போன்ற விஷயங்கள் உருவாகலாம். தேவையில்லாமல் அவமானத்தை ஏற்பதற்குண்டான வாய்ப்பாகவும் அமையலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ளுங்க. அதே நேரம் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் உஷாராகவே இருங்க. வியாபாரத்தில் புதிய பார்ட்னரை சேர்த்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இருந்தாலும் நல்லா விசாரித்து சேர்ப்பது ரொம்ப நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் தாங்க இருக்கும். யாரையும் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம். தங்களுடைய கடமையை சரியாக செய்து முடிச்சிட விட வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தவர்களை குறை சொல்லும் வேலையை விட்டுவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது தங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதாவது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இது கொடுக்கும். மற்றவர்களை புறம் பேசுறது, குறை சொல்வதன் காரணமாக நிறைய பின் விளைவுகளை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கான மரியாதை தானாக தேடி வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டுங்க. பெரியவர்களினுடைய ஆசிர்வாதத்தால் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கவும் ஆரம்பிச்சிடலாம். கடன் சுமையில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. நிதி நிலைமையும் தங்களுக்கு சீராகவே இருக்குங்க. பல விதங்களில் நன்மைகள் நடைபெற்றாலும் சில விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் தங்களுடைய உத்தியோகத்தில் சார்ந்த உயரதிகாரிகள் விஷயத்தில் கூடுமான வரைக்கும் உஷாராக இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலம் வெயில் நேரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால வெயில் நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிச்சிடுங்க. கூடுமான வரைக்கும் உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருளை சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். சம்பளம் வராதவங்க நிதி நிலைமையை சமாளிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை மேற்கொள்வாங்க. சம்பளம் வந்திருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய பணம் காலியாக வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வெளியிடங்களில் ஊர் சுற்ற வேண்டாம். நண்பர்களுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு வேலையையும் செஞ்சிடாதீங்க. நிதானமாக சிந்தித்து செயல்பட பாருங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, அக்கறை இருக்கிறதோ இல்லையோ யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். யோசித்து இன்றைக்கான நேரமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழுத்து போய்விடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிந்தனைகளை பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நல்லா சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று தான். அப்படின்னாலும் சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்க பாருங்க. முக்கியமான வேலைகளில் இருந்தாலும் அதில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. தேவையற்ற சிந்தனையை மறந்து விடுங்க. அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எதிர்பாராத பண வரவு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிர்ஷ்ட காற்று வீசவும் ஆரம்பிக்கலாம். எதிர்பாராத பரிசுகளும் கிடைக்கலாம். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் நீங்கள் கவலைப்படவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை வேண்டுங்க. அவசரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எதிரி தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்க. பொறுமையை இழந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். அதனால் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது அவசியம். இறை வழிபாடு தங்களை நல்வழிப்படுத்தும். மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கத்தான் செய்யும். உடல் அசதி, உடல் உபாதைகள் ஏற்பட
வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாது. வியாபாரத்தில் சுறுசுறுப்பு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு இருக்காது. அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் வியாபாரம் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையில் தாங்க இருக்கும். இந்த மந்தமான சூழ்நிலையை சமாளிக்க கொஞ்சம் போராட வேண்டியும் இருக்கலாம். இதற்கு ஒரே வழி இறை வழிபாடு செய்யறதை தவிர வேற எதுவும் கிடையாது. அதே நேரம் மனதை அலைப்பாய விடாதீங்க. அதே நேரம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். மனதை அலைப்பாய விடாமல் இருந்தீங்கன்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சுறுசுறுப்பு இருக்காது. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. நீண்ட தூர பயணத்தை குறைத்து கொள்ளுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய காலகட்டத்தில் அதீத நம்பிக்கை இறைவன் மீது வைத்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது.